Okay, once again, good evening to everyone. So I hope we can start now. Pharmacy department இருக்காங்க, லேப் இருக்காங்க, IVF இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க தான் GRNF கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஓகே, கதும் சார் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா சார்? ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஃபைன். ஓகே, குட் ஈவினிங் ஆல். ஸோ ஷார்ட் டைம் நம்ம மறுபடியும் எல்லாருமே ரொம்ப மறுபடியும் எல்லாருமே மீட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல். நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மீட்டிங்கோட நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்டினியூஸா நம்மளோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை அப் டு டேட் பண்ணிட்டே இருக்கணும். பிளஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிரைமரி மோட்டிவ் ஃபார் திஸ் செஷன். செகண்ட் ஒன், நம்மளோட ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை இன் த சென்ஸ், ஸோ நம்மளோட யூசர்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கணும் அண்ட் மோர் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். இது நம்மளோட செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தேர்ட் ஒன், ரெடியூஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ எங்கெல்லாம் நான் லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தேன், எங்கெல்லாம் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே எரர்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to effectively utilize our manpower and software. சாஃப்ட்வேர் நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே செய்யும். ஓகே, பட் அதை நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன், ஹியூமன் எரர்ஸை அவாய்ட் பண்ணணும். இந்த 5 பாயிண்ட்ஸுக்காக தான் இந்த முக்கியமா இந்த ஒரு இதை நான் வந்து விசின்னு சொல்ல மாட்டேன், ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ வாண்ட் எவரிஒன் டு பார்ட்டிசிபேட். உங்களோட இஷ்யூஸ் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. கொஸ்டின்ஸ் வரும்போது இல்லை உங்களோட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கும் போது ஃபீல் ஃப்ரீ டு டாக். ஓகே, இப்போ நம்ம ஏன் இப்போ நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4th அன்னைக்கு ஒரு விசி பண்ணோம், திருப்பி உடனே ஒரு 10 நாள் ஒரு விசி பண்ணோம், மறுபடியும் ஒரு 1 மந்த்ல இன்னொரு விசி பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/4/2025 we introduced a new form, Zoho Forms இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே Zoho Forms மூலமாக தான் பில் சப்மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப 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 நல்லா கோஆப்ரேட் பண்றீங்க. எல்லா சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு. 1 or 2 கேசஸ் அங்கங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம பேச வேணாம். பட் பர்சன்டேஜ் வைஸ்ல பார்த்தோம்னா இது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம 4/4/2025 ஒரு நியூ ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். எகெயின் நம்ம ஒரு 18 daysல மறுபடியும் ஒரு விசி பண்ணோம். அப்போ வந்துட்டு உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஆட்டோ ஃபில் ஃபீச்சர்ஸை கொடுத்தோம். உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் ஆயிடுது. ஓகே, இதெல்லாம் ஏன் பண்ணோம்? செகண்ட் மீட்டிங் ஏன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு பேசாம இருந்திருக்கலாம். பட் நீங்க கோஆப்ரேட் பண்றீங்க, நீங்க ஆக்டிவா என்கேஜ் ஆகுறீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறது. அதனாலதான் இமீடியட்டா உங்களுக்கு இன்னொரு விசி பண்ணோம். தட் மீன்ஸ் இன்னொரு மீட்டிங் பண்ணோம், புதுசா ஒரு இமெயில் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், அதுல லிங்க் வந்துட்டு இருந்துச்சு. அந்த லிங்க் மூலமா ஈஸியா GRN தட் மீன்ஸ் இன்வாய்ஸ் சப்மிஷன் ப்ராசஸை ஈஸியா பண்ணிட்டு இருந்தீங்க. கரெக்ட்? எஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இதை நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஷார்ட்டா ரீகேப் பண்ணிடலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி நிறைய பேச போறோம். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் என்னென்ன சாஃப்ட்வேர்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம GRN அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்றோம். ஸோ GRN அப்படிங்கிறது ஒரு கடைசி ஸ்டேஜ் அப்படின்னா கூட இதுக்காக தான் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்டெப்ஸும் வருது. அதனால இந்த இடத்துல அதாவது இவ்வளவு நாள் எல்லாமே GRN சொல்லியிருக்கீங்க. GRNோட ஃபுல் ஃபார்ம் தான் குட்ஸ் ரிசீவ்டு நோட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல நம்ம என்னென்ன சிஸ்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறதுங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பிரான்ச் லெவல்ல இருந்து ப்ராடக்ட் ரெக்வஸ்ட்டை இனிஷியேட் பண்றாங்க. Am I right? Yes.
ஸோ சைலண்டா அக்செப்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் ரெக்வஸ்ட்டை அவங்களோட சீனியர்ஸ் அப்ரூவ் பண்றாங்க. அண்ட் தென் இது ஃபைனலா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல பர்ச்சேஸ் அப்ரூவலா கன்வெர்ட் ஆகுது. அங்க இருந்து பர்ச்சேஸ் ஆர்டரை ரிலீஸ் பண்றாங்க. ஒன்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணி முடிச்ச உடனே அது சப்ளையருக்கு போகும். சப்ளையர் கிட்ட இருந்து இன்வாய்ஸ் ஆகி நம்ம கிட்ட மெட்டீரியலும் இன்வாய்ஸும் கைக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஜிஆர்என் என்ட்ரி பண்றோம். கரெக்ட். ஸோ ஜிஆர்என் என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வருது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜோகோ ஃபார்மை ஆட்டோ ஃபில் பண்ணி சப்மிட் பண்றீங்க. பில்லை கொண்டு போயிட்டு பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறீங்க. இதுல நான் ஏதாச்சும் விட்டுட்டேன்னா இந்த ஜிஆர்என் ஃப்ளோல யாராச்சும் ஏதாச்சும் பாயிண்ட் சொல்லணும்னா பேசலாம். ஓகே, இப்போ ஜிஆர்என் பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம வசிட்டாவில் இன்னொரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல் ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம். ஃபார்மசி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பேஜ். இந்த ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு கொடுக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ சென்டர் வந்துட்டு ப்ராடக்டை அனுப்புறதை மார்க் பண்றாரு, ரிசீவர்ஸ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்றாங்க. கிளியர். ஸோ இந்த 2 மாடியூல் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஏன் இப்போ மறுபடியும் ஒரு விசி அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மொதல் ஸ்லைட் போறேன். இந்த ஸ்லைட்ல உள்ள 1, 2, 3, 4 வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனா லாஸ்ட் உள்ள 5, 6 and 7ல we are facing lot of issues. So not only user issues, sometimes நம்மளோட சப்ளையர் கிட்ட இருந்து வர இன்வாய்ஸ் தப்பா இருக்கு, குவான்டிட்டி தப்பா இருக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 3 இஷ்யூ தான், தட் மீன்ஸ் இந்த 3 ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இதுலதான் நம்ம ரொம்ப நிறைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்? எஸ். இப்போ இந்த 3க்கு எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷனே. இந்த டிஸ்கஷன் மேபி ஒரு 15-20 மேபி half an hour கூட போகலாம். கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ண மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன விதமான இஷ்யூஸ் வருது அப்படின்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு எடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வர பில்லில் உள்ள குவான்டிட்டியும் பிசிக்கலா வர குவான்டிட்டியும் மேட்ச் ஆகல அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இஷ்யூவா எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு? யாராச்சும் பேச முடியுமா? எல்லாரும் கொஞ்சம், ஏன்னா நான் மட்டும் பேசுறதுக்காக இந்த செஷன் இல்ல, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான். சார் பிஓல இருக்க ரேட்டும் பில்ல இருக்க ரேட்டும் டிஃபர் ஆகுது சார். ஓகே, டன். ஸோ வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா? பார்ஷலா கூட்ஸ் நம்மளுக்கு திங்ஸ் ரிசீவ் ஆயிருக்கும் சார். சம் கேसेस. ஓகே, அம்பத்தூர், தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நெக்ஸ்ட். நீங்க தான் யூஸ் பண்றீங்க, என்னை விட உங்களுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும். பர்ச்சேஸ் ஆர்டர்ல போட்ட ஐட்டம் இல்லாம வேற ஐட்டம் வந்திருக்கும். ஓகே சார், சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபார்மசிலயும் ரிசீவ் ஆயிடுது சார். நம்மளோட கூட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க சார். ஓகே. சார் குவான்டிட்டி மிஸ் மேட்சிங் சார். லைக் பில்லு அதே மாதிரி பில்லோட அமௌண்ட்டும் வேரி ஆகுது சார். அண்ட் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணாமையே நமக்கு வந்து ஆனா பில்லுல வந்துருது சார். ஓகே. சம்டைம்ஸ் பில்லும் லேட்டா கொடுக்குறாங்க சார். ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு பில் லாஸ்டா ஒரு கொஞ்சம் டேஸ் கழிச்சு கொடுக்குறாங்க. ஜனனி, இந்த பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ணிக்கீங்க. ஓகே ஓகே. ஜனனி, நீங்க நிறைய பாயிண்ட் சொல்லுவீங்க, சைலண்டா இருக்கீங்க, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த செஷனோட எண்ட்ல இப்ப நம்ம என்னென்ன இஷ்யூஸ் பேசுறோமோ இதுல எல்லாத்துக்கும் என்னால சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் என்ன மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் முடியுமோ அது வரைக்கும் சொல்யூஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனிதிங் ஃப்ரம் யுவர் சைடு? சார், சம்டைம்ஸ் PO நம்பரே தப்பா இருக்குமே சார் இன்வாய்ஸ்ல. சாஃப்ட்வேர் டீம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட். ஓகே சார், நான் சொல்லலாம். getting call from மேடம், ஒரே நிமிஷம் மேம். குட் ஈவினிங் மேம்.
ஓகே நெக்ஸ்ட். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். சாஃப்ட்வேர் டீம் சொல்லலாமா சார்? உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும், உங்களுக்கும் ஃபினான்ஸுக்கும். பட் எனிவே இல்ல சார், இன்வாய்ஸ் நம்ம தப்பா போடுற இஷ்யூஸ் இருக்கு சார். வெரி குட். அப்புறம் வந்துட்டு டிஸ்கவுண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு வித் ஜிஎஸ்டியோட கொடுக்குற டிஸ்கவுண்ட்க்கு அமௌண்ட் மிஸ் மேட்ச் ஆகுது, ஜிஎஸ்டி கூட ஓவரால் டிஸ்கவுண்ட்ல மிஸ் மேட்ச் ஆகுது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட பர்சனலா சொல்லி மாத்த சொல்லி கேட்கறாங்களா? சரியா சார். ஓகே. அப்புறம் வந்துட்டு சிலது வந்துட்டு பிஓ ரைஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கும், திரும்பவும் இன்னொரு இன்வாய்ஸ் வந்திருக்கும் ஒரே பிஓக்கு. அது வரலாம், அது தப்பு இல்லையேடா. வரக்கூடாது இல்லையா? பார்ஷியலா வர 100 தான் கேட்டிருக்கேன், 100 வந்துடலாம். பாத்துருக்கேன் 100 குவாண்டிட்டி கேட்டிருப்பாங்க, பட் அதே பிஓ நம்பர் ரெஃபர் பண்ணி 200 குவாண்டிட்டி வந்திருக்கும் சார். அது குவாண்டிட்டி மிஸ் மேட்ச் சார். பட் ஆனா பாதி பாதியா வரலாம் சார். நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் பிஓ நம்பர் சொல்றாரு. இல்ல அவர் சொன்ன மாதிரி சார், ஒரே பிஓக்கு 2 தடவை ப்ராடக்ட் வந்திருக்கு சார், சேம் குவாண்டிட்டி. அதான் ஐ அக்செப்ட் தி பாயிண்ட். அது தெரியும், மாலதிக்கு தெரியல. நீங்க லைவ் இஷ்யூ பாக்குறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேற ஒரு 35 பேர் இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட் ஆச்சும் வரும்னு நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு ரேட் இஷ்யூஸ் இருக்கு சார். இப்போ ஆக்சுவலா வந்துட்டு அது ரொம்ப முக்கியமான இஷ்யூ இல்லையா? நம்ம கேட்கும்போது ரேட் இருக்கும், ஆனா அவங்க கொடுக்குற ரேட் வேறையா இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. See, actually இந்த இஷ்யூல எங்களுக்கு அந்த மாஸ்டர்ல இருக்க ரேட்டும் அவங்க கொடுக்குற ரேட்டும் டிஃபர் ஆகுது சார் நிறைய. ஹரி, your participation? சார் மாஸ்டர்ல நம்ம கிட்ட ஒரு ரேட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க சார். ஓகே, அந்த இஷ்யூ சொல்லிட்டாங்க. வேற நெக்ஸ்ட். ஹரி, என்கிட்ட நிறைய கொண்டு வருவீங்கல்ல, ஏதாவது சொல்லுங்க. எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? 2-3 வரலாம். ஹரி எனக்கே தெரியும், இதை நான் மலமலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். பட் அது அந்த இஷ்யூஸ் வந்து லைட்டரா போயிடக்கூடாது, நான் எதுவும் வச்சு பாயிண்ட் விட்டுறக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ஐ ஹேவ் அ லிஸ்ட். ஓகே, மைண்ட்ல சப்போஸ் நீங்க அதில் ஏதாச்சும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு சேர்த்து சொல்யூஷன் பண்ணலாம். சார் சப்போஸ் பிரான்ச் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குமா சார்? ராங் டெலிவரி. எஸ் சார். பேட்ச் நம்பர்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், அது எக்கச்சக்கமா இருக்கும். ஜிஎஸ்டி நம்பர் உண்டா சார்? ஓகே, ஜிஆர்எனே நாங்க தப்பா போடுறோம் சார். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் சார். நாட் ஒன்லி அடிக்கடி கேன்சலேஷன் வருது. நெக்ஸ்ட் சார், இதே மாதிரி எனக்கு இன்னொரு இஷ்யூஸ் இருக்கு சார். பிஓ போட்டு வர ப்ராடக்ட்ஸுக்கு இவங்க ஜிஆர்என் போட்டாங்கன்னா ஓகே, பிஓவே போடாத வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க மேனுவலா என்ட்ரி பண்ணி ஜிஆர்என் போடுறாங்க, அதுக்கு அமௌண்ட் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு இஷ்யூ வருது. ஓகே சார், அது ஏன்னா நமக்கு வசிட்டால இருக்கு, அது ஏன் எதுக்குன்னு வேண்டாம். So that's the issue, we have to fix it. Okay, fine. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார் ஒரே நேம்ல. கரெக்ட். ஓகே, லில்லி மேம் உங்க சைடுல இஷ்யூ இல்லையா மேம்? லேப் எல்லாம் இஷ்யூ வராது சார். சேஞ்சஸ் வேணாம் போல சார் லில்லி மேம்க்கு, அவங்க ஸ்மூத்தா போட்டுருக்காங்க சார். சார் எக்ஸ்பைரி டேட் வந்து வசிட்டால போடும்போது வர மாட்டேங்குது சார். பில்ல ஒரு டேட் இருக்கும், அந்த டேட் வந்து வசிட்டால வராது சார். ஓகே, நெக்ஸ்ட். அஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி 7 நாளுக்குள்ளனா ஹெச்ஓடி அப்ரூவல் வாங்கணும், 15 நாளுக்கு 7 நாளுக்கு மேல போனிச்சுன்னா விசி சார் அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் ஒரு இஷ்யூஸ். அதான் இஷ்யூஸ் இந்த சென்ஸ் எரர்ஸ் மட்டும் இல்ல, எங்கெல்லாம் நம்ம டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதில் டிஸ்கஸ் பண்றோம். ரிலேட்டட்ங்கிறதுனால அவங்க எல்லாம் ஜிஆர்என் ரிலேட்டடா சொல்றாங்க. நீங்க இன்வாய்ஸ் சப்மிஷன் சொன்னீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. இன்வாய்ஸ் சப்மிஷன். ஓகே, இன்வாய்ஸ் சம்பந்தமா சொல்லுங்க சார். அந்த ரிப்பீட்டட் மெயில் கரெக்டான மெயில் போக மாட்டேங்குது சார் சென்டருக்கு. ஃபைன் சார். ஓகே சார், பண்ணிடலாம் சார்.
நீங்க பில்லு கொடுக்க போவீங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வாங்க மாட்டேன்மாக்கா? எங்களுக்கு இப்ப அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுது. அது வித்தவுட் மட்டும் சைட்ல சார், ஓகே. வித்தவுட் சைட்ல பில் வருது இல்ல சார், அது இருக்குமா சார்? வித்தவுட் சீல் சார், சீல் அண்ட் சைன். வெரி குட் பாயிண்ட் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜனனி உங்க சைடுல இன்வாய்ஸ் டேட்டும் முன்னாடி 2 நாள் முன்னாடி போட்ட இன்வாய்ஸ் டேட் அப்புறமா நான் அன்னைக்கு டெலிவர் பண்றாங்க. ஸோ அதுதான் நீங்க இப்ப அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுனால லாஸ்ட் மீட்டிங் பண்ணி கொடுத்தீங்க சார். அதனால இப்ப சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து இன்வாய்ஸ் சப்மிஷன் ப்ராப்பரா பண்றாங்க. பட் வந்து நாட் இன்டென்ஷனலி பட் மிஸ்டேக்கா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெண்டார் நேம்ல வந்து மிஸ் மேட்சஸ் இருக்கு. ஸோ வெண்டார் நேம் ஏ அப்படின்னா உள்ளார நீங்க கொடுக்குற இன்வாய்ஸ் வந்து பியோட தான் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரூவல்ஸ் முக்கியமா எதுல எங்களுக்கு இது வருதுன்னா இப்ப 3 days வித்தின் 7 days 1 week அப்படின்னா ஹெச்ஓடி அப்ரூவல் போதும். பட் அதுக்கு மேல போனா விசி சாரோட அப்ரூவல் வேணும். ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா விசி சார் அப்ரூவல் தான் அங்க கேட்கும். பட் உள்ளார நீங்க அட்டாச் பண்றது பாத்தீங்கன்னா மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஹெச்ஓடியோட அப்ரூவல் தான் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்ல மிஸ் மேட்சஸ் வருது, சீல் சிக்னேச்சர் இல்லாம வருது. அப்புறம் வந்து அந்த குவாண்டிட்டி கவுண்டர் ஓட்டவே இல்ல, நீங்க பட் சொல்லிட்டு சரி கண்டினியூ பண்ணுங்க. பிஓ வேல்யூ அண்ட் இன்வாய்ஸ் வேல்யூல டிஃபரன்ஸ் வருது. சோ ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில வந்து நம்ம வந்து இப்ப இது பண்றோம். சோ அந்த எழுதி இருக்கிற அந்த நம்பர்ஸ் சோ அந்த இதுலயும் எங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. சோ பார்த்தோம்னா மெயின்லி எங்களுக்கு வந்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ். சோ வந்து சேம் வெண்டாருக்கு 2 தடவை ஐஎஸ் நம்பர் போட்டு ஒரே இன்வாய்ஸ் வந்து ரிப்பீட்டடா நானும் பார்த்தேன். சோ ரிப்பீட்டடா அந்த இது. சோ அது வந்து பை இன்டென்ஷனலா யாரும் பண்ண போறது இல்ல. பட் அந்த மிஸ்டேக் நாங்க இங்க பண்ணும்போது சோ எங்களுக்கு வந்து தெரியும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ அது வந்து 50 போயிடுமா ஜனனி? 50 போயிடுமா? 50 விதமான டிஃபிகல்டிஸ் போயிடுமா? நான் 35 வரைக்கும் தான் ஸ்லைட ரெடி பண்ணிருக்கேன். சரி ஓகே. இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? நீங்களே ஆன்சர் வச்சிருப்பீங்க சார். சிவா அவங்க இன்புட்ஸ் கொடுக்கணும் சிவா. சப்போஸ் என்ன விட ஸ்மார்ட்டா யாராச்சும் யோசிச்சாங்கன்னு வச்சுக்கீங்களா, அதான். ஆமா சார், நம்ம லட்சுமி நாராயண ஐடியா கொடுப்பாரு சார். சரி ஓகே. ஐடியா எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஓகே. பேசாம இன்வாய்ஸ் சப்மிஷன் ஜிஆர்னி எடுத்துடலாமா சார்? கௌதம் சார் ஹாப்பியா வரு. எடுக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். அது இன்னும் 2 ரூல்ஸ் ஜாஸ்தி போடாம உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கு சார். அந்த 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 அதுதான் ஸ்டாஃப் எல்லாமே அந்த கொஸ்டின் மார்க் தள்ளிட்டு போறாங்க. சொல்லுங்க. ஜிஆர்னியும் இன்வாய்ஸ் சப்மிஷனையும் எடுத்துடலாமா? முக்கியமா அதுல சீரியஸ் क्वेश्चन, சோ நாட் ஃபார் ஃபன். சார் எடுத்துடலாம் சார். எடுத்துடலாமா? என்ன பண்ணுவீங்க? ஒரே நிமிஷம் எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் ஹேங் ஆயிருக்கு. ப்ளீஸ் கிவ் மீ a minute. Would you like to continue? ஓகே. சோ எனக்கு ஒண்ணே சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த ஜிஆர்என் ப்ராசஸ் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் ஜிஆர்என் ப்ராசஸ் இருக்கட்டும், நாங்களே பண்றோம், இதை வேணா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றோம் அப்படின்னு யாராச்சும் சொல்றீங்களா? ஐம் ஜஸ்ட் சென்டிங் ஒன் போல். உங்களோட ஒப்பீனியன் மட்டும் போட்டுருங்க, ஓகேவா? பார்க்கலாமா யாரும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ட்டு. என்ன தெரியல, நம்ம டீமோட மட்டும் விசி பண்ணும்போது மட்டும் என்னோட சிஸ்டம் ஹேங் ஆகுது. எஸ், உங்க எல்லாருமே ஒரு போல் வந்திருக்கும். உங்களோட பதில் கொஞ்சம் சொல்லுங்களா? மேபி வாய்ஸ்ல சொல்றதுக்கு எல்லாரும் யோசிப்பீங்க, அதனாலதான் போலா கொடுத்துருக்கேன். வந்துருக்கா எல்லாருக்கும்? எஸ். So do you want to continue? Yes. யாருங்க கொடுக்குறா? எஸ் எஸ்லாம் எஸ்னா வேணும்னு அர்த்தம். வேணும்னு அர்த்தம்.
சொன்ன உடனே நான் நோதா சார் கொடுப்பேன். ஒர்க் பண்ணி இருங்க நீங்க லட்சுமி நீங்க கொஞ்சம் சைலண்ட். ஓ சரி, ஓகே. அப்ப ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவங்க பிரசன்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா? சார் நான் நோதா கொடுத்துருக்கேன். நான் பெரிய டீம் வச்சிருக்கேன். சரி, அப்ப ஹெச்ஓடியோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா நோதா தான் சொல்லுங்க. இல்லையுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன? பட் ஆனா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நான் எஸ் ஆர் நோ சொல்றேன். இன்னும் ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு இதே ஃபாலோ பண்ணிட்டு. ஓகே, பரவாயில்லையே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு டீம்ல 70% வந்துட்டு ஜிஆர்என் வேணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த இப்ப அந்த லிங்க் எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். இதே கொஸ்டினை வந்துட்டு எண்ட் ஆஃப் தி செஷன் மறுபடியும் போடுறேன். அப்ப எனக்கு சொல்லுங்க. கௌதம் சார் சொன்ன பாயிண்ட் ஐ வில் டேக். பின்னாடி இருக்கிறது பூதமா பிசாசியான்னு தெரியாமலேயே நீங்க எஸ்ன்னு சொல்றதுக்கு பயப்படுறீங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சிஸ்டம்ஸ், சடனா போட்ட பாலிசிஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள வரலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கும் போது ஒரு சொல்யூஷனை ப்ரப்போஸ் பண்றோம். ஓகேவா? இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் டேக் இட் வெரி சீரியஸ். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கொஞ்சம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதுல ஒரு சொல்யூஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்யூஷன் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த பிபிடியோட இனிஷியல்ல ஜிஆர்என் என்ன பண்றோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்ட்? இப்போ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம், which is called DC. ஸோ டிசின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ டிசி அப்படின்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ டிசினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். ஓகே, இது ஒன்றும் இல்லை, நம்மளோட காமனா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கும். அங்க இருந்து ஸ்டாக்ஸ் எல்லா பிரான்ச்சுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம வாங்குறது எல்லாமே அந்த சென்டர்ல மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த சென்டர்ல வாங்கி மற்ற பிரான்ச்சுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஓகே, இதை நம்ம டிசின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெர்ச்சுவலா காமிச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலா காமிச்சிடுறேன். ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட ஜிஆர்என் இருக்கு, ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து டிசின்னு கொண்டு வரோம். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டு பேரும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் அப்படியே இருக்க போகுது, ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படியே இருக்க போகுது, பர்ச்சேஸ் அப்ரூவல் அப்படியே இருக்க போகுது. இதுக்கப்புறம் பிஓ ரிலீஸ் பண்றது, ஜிஆர்என் போடுறது, இன்வாய்ஸ் சப்மிஷன் பண்ண போறத எடுக்க போறோம். ஓகேவா? இன்னும் எல்லாருமே பேனிக்லயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. உண்மையா பொய்யானே தெரியல சார். அதை யோசிங்க சார். கிளாப் பண்ணிக்கங்க நீங்களே. சரி, ஓகே. கிளாப் எல்லாம் வேண்டாம். பட் சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எனக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குனாலே அதே எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஜிஆர்என்ல இருந்து உள்ள 3ஐயும் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்ல உள்ள 2 பாயிண்ட்டையும் எடுத்து இந்த 5 பாயிண்ட்டையுமே டிசி அப்படிங்கிற மாடியூல்ல கொடுக்குறோம். சார் என்ன சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா? சரி, ப்ராக்டிகலா பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. I will share my screen. மேபி எல்லாரும் கேமரா ஆன் பண்ணாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். கௌதம் சார் எல்லாம் அப்படியே சிரிப்பேனான்ட்டு இருக்காங்க. ஓகே, எஸ், I'm just sharing my screen now. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது. சப்போஸ் எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆனிச்சுன்னா சொல்லுங்க, அந்த பாயிண்ட்டை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் இப்போ எல்லாருக்குமே தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ். ஹாய் ரோசிலா மேம், குட் ஈவினிங். சார், குட் ஈவினிங் சார். தெரியுதுன்றதுக்காக கை தூக்கணும் சார். ஹாய் மேம். ஸ்கிரீன் தெரியுதுன்றதுக்காக கை ஓ, அதுக்காக சொன்னீங்களா? ஓகே மேம், ஒரே நிமிஷம். அப்படியா சார், கூப்பிடலாம் சார். குட் ஈவினிங் சார்.
Rosalina ma'am, you are very much welcome for this discussion. இது வந்துட்டு எஸ்பெஷலி IVF லேப் அண்ட் ஃபார்மசிக்காக டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா இதுல உள்ள நிறைய சில மாடல்ஸ் வந்து நீங்க இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, GRN எல்லாம் நீங்க சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் எனிவே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது சந்தோஷம் தான். ஓகேவா? Really, if I don't need it, so that I can go and attend the No problem. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேம். ஓகே, நான் இதை கண்டினியூ பண்றேன். இதுதான் நம்மளோட லாகின் ஸ்கிரீன். ஓகேவா? இது ஸ்கிரீன் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பிபிடில சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மெனுஸை ஓப்பன் பண்ணும்போது யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அதுல நிறைய மெனுஸ் இருக்கும். உங்களுக்கு வரும்போது உங்களோடது மட்டும் இருக்கும். இப்போ என்கிட்ட எல்லா டிபார்ட்மெண்டோடது இருக்கிறதுனால நிறைய மெனுஸ் காமிக்கும். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் சொல்ற பேஜஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேற என்ன இருக்குன்னு படிக்க ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா அது குழப்பி விட்டுரும். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட், ஃபார்மசி, லேப் அண்ட் IVF, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே புதுசா ஒரு மாடியூல் தரோம். ஓகேவா? ஸோ இப்போ டிசின்னு ஒரு சென்டர் வரப்போது, அந்த டிசி சென்டர்ல இருந்து எல்லா பிரான்ச்சுக்கும் ஸ்டாக்ஸ் அனுப்ப போறோம் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிட்டேன். இது சாஃப்ட்வேர்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஓகேவா? ப்ராக்டிக்கலா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டாக் ரெக்வஸ்ட் ஃப்ரம் டிசி அப்படின்னு புதுசா ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ அந்த மாடியூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஸ்டெப் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ராடக்ட் ரெக்வஸ்ட். இப்போ எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதே பேஜ் தான், பட் இதுக்குள்ளார உள்ள பேஜை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல போனீங்க அப்படின்னா ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இப்போ நான் பெரம்பூர்ல இருக்கேன். என்னோட பிரான்ச் தெரியுது இல்லையா? பெரம்பூர்ல இருக்கேன். இப்போ ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஐ எம் ஜஸ்ட் ரைசிங் எ ப்ராடக்ட் ரெக்வஸ்ட். அசிவிங் நான் வந்துட்டு இப்போ ஒரு நாகர்கோவிலையோ கோவில்பட்டிலையோ ஒரு ஃபார்மசிஸ்ட். ஓகேவா? எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் அ லிஸ்ட். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு சஸ்டன் இன்ஜெக்ஷன்ல எனக்கு ஒரு 10 யூனிட் 50 யூனிட் வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? Just give me a minute. என்னோட சிஸ்டமோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. சாரி, ஒரே நிமிஷம். ஸ்டோரேஜ் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸ்பீடா இருக்கும்னு நம்புறேன். ஃபைன். இப்போ எனக்கு பெரம்பூர்ல உள்ள ஃபார்மசிஸ்ட் எனக்கு 50 யூனிட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் சேவ். ஸோ ஒன்ஸ் தே சேவ், அவங்களுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? சார் எனக்கு வந்து 130 ப்ராடக்ட் இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு 25 ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும் சார். 25 ப்ராடக்ட் தனித்தனியா போடணுமா அப்படின்னா தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரே இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சாம்பிளுக்காக போடுறேன். இப்போ எனக்கு டோலோ வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு 5 ஃபால் வேணும், அப்புறம் எனக்கு வந்துட்டு டாக்ஸிம் வேணும், இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? வேற என்ன வேணும்? எனக்கு இன்ட்ராலிபிட் வேணும்னு எடுத்துக்கலாமா? எனக்கு இன்ட்ராலிபிட் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் வேணுமோ எல்லாத்தையுமே ஒரே பேஜ்லயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் யூனிட்ஸ் வேணுமோ பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் எவ்வளவு தேவையோ அந்த ரெக்வஸ்டை இங்க எவ்வளவு வேணுமோ அதை நீங்க இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை என்டர் பண்ணிட்டு இது மொத்தமாவே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ரெக்வஸ்ட் ஐடியா வந்துடும். கிளியர்? இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எக்ஸாம்பிள்ல ரெக்வஸ்ட் நம்பர் 22வும் ரெக்வஸ்ட் நம்பர் 23யும் இப்போ ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இது நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு ஜோனல் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இது அவங்களோட அப்ரூவல் கிட்ட போகும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் அப்ரூவல் ஃபார்மான்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேஜ் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இதை மற்றவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்க கீழே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க செலக்ட் ஆல் பிரான்ச் பண்ணாங்கன்னா எல்லா பிரான்ச்சோடதையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு ஸ்பெசிபிக் பிரான்ச் ஸ்பெசிபிக் டேட்டா பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். நான் இப்போ அங்கே கொடுக்கும்போது ரெக்வஸ்ட் நம்பர் 22 23 கொடுத்தேன் இல்லையா? இது ரெண்டும் அப்ரூவருக்கு காமிக்குது. கிளியர்? இப்போ அந்த அப்ரூவர் இப்போ நான் தான் இப்போ வந்து ஜோனல் மேனேஜர்னு வச்சுக்கீங்களா? இந்த ரெக்வஸ்ட் வந்ததுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, சஸ்டன் 400 mg கேப்சூல்ஸ் 50 கேட்டிருக்காங்க.
அவங்க கிட்ட ஆல்ரெடி 1213 யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். அதுக்கு பக்கத்திலேயே லாஸ்ட் 20 நாள்ல அவங்களுக்கு எவ்வளவு வித்திருக்குன்னு காமிச்சிடும். இதை ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா ஓவர் ஸ்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ லாஸ்ட் 20 நாள்ல அவங்களுக்கு 87 யூனிட் தான் வித்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஆல்ரெடி 1213 யூனிட் இருக்கு. ஆனா இன்னொரு 50 யூனிட் கேக்குறாங்க. இதை அப்ரூவ் பண்ணலாமா? நோ. எடுத்த உடனே நோ. ப்ரொசீஜர் இருக்கு. அந்த 1213 யூஸ் பண்ணிட்டு இந்த 50 யூஸ் பண்றது அளவுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் இதை அப்ரூவ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ரைட்ல உள்ளதை டிக் பண்ணுங்க, ஓவர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ரீமார்க்ஸ் போடுங்க, யூ கேன் டைரக்ட்லி ரிஜெக்ட் இட். ஓகே, அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த ரெக்வஸ்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்றேன். அதுல ஒரு 4 ப்ராடக்ட் கேட்குறாங்க. இப்போ இதுல ஆக்சுவலி அவங்களுக்கு ரெண்டு யூனிட் தான் விற்குது. அவங்க கிட்ட அவைலபிள் 97 இருக்கு. ஸோ அவங்க இன்னொரு 10 கேட்குறாங்க. இப்போ இதுல நான் 10ஐயும் என்னால் அப்ரூவ் பண்ண முடியும். நான் நினைச்சேன்னா இல்ல 10எல்லாம் வேணாம், இவங்களுக்கு 2 யூனிட் கொடுத்தா போதும் அப்படின்னு என்னால் பண்ண முடியும். இல்ல அவங்க ரொம்ப கம்மியா கேட்டுட்டாங்க, இவங்களுக்கு 10 பத்தாது, இவங்களுக்கு 100 கொடுக்கணும் அப்படின்னாலும் என்னால் கொடுக்க முடியும். கிளியர்? இப்போ 4 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இந்த 4 ரெக்வஸ்ட்ல 2 மட்டும் அப்ரூவ் பண்ணணும், 2 ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல 2 இப்போ அப்ரூவ் பண்ணிட்டு 2 கொஞ்ச நாள் கழிச்சு அப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா மாதிரி பெண்டிங்கும் வைக்கலாம். ஓகேவா? இல்ல குறைச்சி அப்ரூவ் பண்ணாலும் பண்ணலாம். இது எல்லாமே இந்த இடத்துல பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இவங்க 10 கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 10 வேண்டாம் 100 வச்சுக்கீங்கன்னு சொல்றேன். ஃபைஃபால 20 கேட்டிருக்காங்க, 20 எல்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி உங்ககிட்ட 3200 யூனிட்ஸ் இருக்கு, நான் 5 தான் இப்போ அப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். இன்ட்ராலிபிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட 53 யூனிட்ஸ் தான் இருக்கு, 40 யூனிட்ஸ் கேட்கறாங்க. இது ஓகே, இதை நான் 100 ஆக்கிக்கிறதுக்காக 47 யூனிட்ஸ் தான் போடுறேன். ஸோ இந்த 3 யூனிட்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த 3 தான் நீங்க அப்ரூவ் பண்றீங்க. இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் டைரக்ட்லி அப்ரூவ். நல்லா பார்த்துக்கோங்க, நான் 3 ப்ராடக்ட்டை அப்ரூவ் பண்றேன். டோலோ, ஃபைஃபால், இன்ட்ராலிபிட். ஓகேவா? 3த்தையும் அப்ரூவ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இந்த ரோ என்னோட பெண்டிங்லயே காமிக்கும். ஏன்னா இதுல உள்ள இந்த ஒரு ஐட்டத்தை நான் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இதை நான் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல லெசர் யூனிட்டை போட்டு அப்ரூவ் பண்ணலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாட் நீடட் அப்படின்னு போட்டு இதை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஜோனல் மேனேஜர் அப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்டோட கௌதம் சார் அறித லெஃப்ட் ஆன மாதிரி தெரியுது. எம்டி மேம் கால் பண்ணாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் ஃபைன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சு, ஜோனல் மேனேஜர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட் அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ண போறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம டிசி சென்டருக்கும் பிரான்ச்சுக்குமான கனெக்டிவிட்டி இந்த இடத்துல தான் வரும். இது வரைக்கும் நடந்த 2 ப்ராசஸும் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இப்போ ஸ்டாக் ரெக்வஸ்ட்டை அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி பிளேஸ் பண்றாங்க. சி, நான் 2 ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணேன். ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் 22, இன்னொரு ரெக்வஸ்ட் நம்பர் 23. ஏன் இங்க 22 காமிக்கல அப்படின்னா, அது ஜோனல் மேனேஜர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அது அப்போ ஹெச்ஓடிக்கு வராது. ஓகேவா? இப்போ 23 மட்டும் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுலயுமே 4 ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொல்றதை ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே, இப்போ ஹெச்ஓடி பீயிங் இப்போ சிவாவோ சுரேஷோ எக்ஸ்ஆர்ஒய் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்குங்கிறது தெரியும். இதை செலக்ட் பண்ணிடுவாங்க, இந்த ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலயுமே எடிட் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸை லைவுக்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஹெச்ஓடி கேன் டிசைட் அவங்களுக்கு 100 கொடுக்கணுமா, 10 கொடுக்கணுமா, இல்ல 1000 கொடுக்கணுமாங்கிறத இந்த இடத்துல டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஆல்ரெடி லட்சுமி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஸோ இப்போ ஹெச்ஓடி இந்த 3 ப்ராடக்ட்டையும் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகேவா? இப்போ R23 அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியால அப்ரூவ் பண்ணப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் என்னோட பிரான்ச்சை வந்துட்டு நான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரா மாத்துறேன். இந்த ஆக்சஸ் உங்களுக்குலாம் இருக்காது. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் அப்ரூவல் பை த ஜோனல் மேனேஜர். இந்த ரெண்டுமே டிசிக்கு தெரியாது. ஒன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணி முடிச்ச உடனே இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வரும். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன்ல அவங்க போனாங்க அப்படின்னா இந்த R23 அப்படிங்கிறது இப்ப காமிக்கும். ஓகேவா?
இப்போ இந்த R23 ஓபன் பண்ணாங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதை வந்துட்டு நம்மளோட பாடியில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னால மட்டும் பார்க்க முடியும். ஏன்னா அங்க இருந்தா ஸ்டாக் வரப்போகுது. அவங்க இதை கிளிக் பண்ணுவாங்க. ஓகே, டோல 10 கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கிட்ட என்னென்ன பேட்ச் இருக்குன்னு வரும். அவங்க கிட்ட உள்ள அவைலபிள் பேட்ச்ல இருந்து அந்த நம்பர் செலக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணோம். நீங்க நிறைய பேர் ஒரே இஷ்யூ 3 பேர் ரிப்போர்ட் பண்ணீங்க, பேட்ச் நம்பர் எக்ஸ்பைரி டேட் மாறி வரும்ட்டு. முன்னாடி FIFO மெத்தட்ல கையில கிடைக்கிற ப்ராடக்டை எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவசரத்துல. அப்போ உங்களுக்கு பேட்ச் நம்பர்ல டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பழைய பில்லை கேன்சல் பண்ணி புது பில்லை கொடுத்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை அவாய்ட் பண்றதுக்காக என்னென்ன பேட்ச் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு போறோம். அவங்க எந்த பேட்சை கையில எடுக்கிறாங்களோ அந்த பேட்சுக்கு எகெயின்ஸ்டா தான் இந்த யூனிட்டை மார்க் பண்ண போறாங்க. ஸோ பேட்ச் நம்பர் மாறுறதுக்கு 99.99% வாய்ப்பு இல்லை. சிவா, அந்த 0.1% நீங்க என்ஷூர் பண்ணணும். பண்ணிடலாம் சார். ஓகே, இப்போ டோலோவை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ச் நம்பரை நான் ஓகே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைஃபால் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேட்ச் நம்பர் இருக்கு. இது வந்து என்கிட்ட 20 யூனிட்ஸ் இருக்கு, 20 யூனிட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்கிட்ட இல்லை, எனக்கு யூனிட்ஸ் கம்மியா இருக்கு, எல்லா பிரான்ச்சோட ரெக்யர்மெண்ட்டும் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சிவா கேன் டிசைட் we are going to send now and 10 later அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணிட்டு 10 கூட அவர் மார்க் பண்ண முடியும். ஆனா இவரால் 11 அனுப்ப, தட் மீன்ஸ் 20 ரெக்வஸ்ட் பண்ணிருக்கும் போது 21 இவரால் அனுப்ப முடியாது. இப்ப கேட்டீங்கல்ல, நிறைய பேர் சொன்னீங்கல்ல, நாங்க கேட்காத ப்ராடக்ட் வருது சார், எங்க ப்ராடக்ட் ஃபார்மசிக்கு போகுது சார் அப்படின்ட்டு. இப்போ இவங்கள ஃபார்மசில இருந்து ரெக்வஸ்ட் வந்தாதான் டிசில இருந்து ஸ்டாக் அனுப்ப முடியும். இப்போ சப்போஸ் நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த ப்ராடக்ட்டை எக்ஸுக்கு பதிலாக ஒய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ல ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா டிசி சென்டர்லாம் அனுப்ப முடியாது. தே வில் கம்யூனிகேட் டு யூ. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு ரைஸ் அ ஃப்ரெஷ் ரெக்வஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் ஒய். அந்த ரெக்வஸ்ட் வந்தாதான் இவங்களால ஸ்டாக் அனுப்ப முடியும், அதர்வைஸ் இவங்களால அனுப்ப முடியாது. சார் நாங்கள் கேட்காததெல்லாம் கொடுக்குறாங்க சார், நாங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்குறாங்க சார், இந்த பிரச்சனை எல்லாமே இந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ராலிபிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 40 யூனிட் கேட்குறாங்க. இவங்க கிட்ட ஒரு 500 யூனிட் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு பேட்ச் நம்பர் 5235ல. ஸோ இதனால 45 போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அலோ பண்ணாது. லக்ஷ்மி குட், நான் இதை டெஸ்ட் பண்ணல, பட் குட் ஃபைன். ஸோ இப்போ நான் இதுல 39 அனுப்புறது, நான் ஃபார்மசில இருந்து டிசில இருந்து டிசைட் பண்றாங்கன்னா 39 கூட அனுப்பலாம். ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவங்க வந்து இந்த ப்ராடக்டை எப்படி அனுப்ப போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போடணும். இது வந்துட்டு நம்மளோட பிராண்ட் சைடுக்கான ஒர்க் இல்லை, அதனால நான் ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் நீங்க பண்ண போறது இல்லை, பட் எனிவே இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இதை பண்றேன். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு சென்ட் ஸ்டாக்னு கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க இன்னைக்கு காலைல ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, ஜோனல் ஹெட் மதியானம் அப்ரூவ் பண்ணாங்க, உடனே டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்துட்டு டிசில இருந்து இந்த இந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஎஸ் நம்பர் இனிஷியேட் ஆகும். எப்போ ஐஎஸ் நம்பர் வரும் அப்படின்னா வித்தின் த ஸ்டேட். ஸோ தமிழ்நாடுக்குள்ள உள்ள எல்லாத்துக்கும் ஐஎஸ் நம்பரும், அதர் ஸ்டேட்டுக்கு எஸ்டி நம்பர்ஸும் வரும். இந்த ஐஎஸ் அண்ட் எஸ்டி போத் ஆர் சேம். ஓகேவா? இது வந்த உடனே இது கூடவே வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு எப்படி பில் வருமோ அதே மாதிரியான ஒரு பில் ஃபார்மேட் வந்துடும். இந்த பில் ஃபார்மேட்டை அந்த ஸ்டாக்கோட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இதுல பேட்ச் நம்பர் மிஸ் ஆகுறதோ குவான்டிட்டி மிஸ் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இல்லை இது வரைக்கும். பட் சிவான் டீம் நீங்க பேக் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரான்ச்சை மாத்தி அனுப்பிச்சிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும், மறுபடியும் இதே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ நான் இதை லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு வீசில் இருக்கேன் சார், முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். ஓகே சார். இப்போ நான் மறுபடியும் வந்து இப்போ பெரம்பூர் பிரான்ச்சுக்கு வர்றேன். ஓகேவா? இப்போ ஒரு இஷ்யூவை எல்லாரும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். மேபி நான் ஜனனி சொன்ன மாதிரி நான் ஜிஆர்என் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால எல்லாருமே ஜிஆர்என் ரிலேட்டடா இஷ்யூஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணீங்க. இன்னொரு மேஜர் இஷ்யூ சார், அவங்க ஸ்டாக் இன்னைக்கு அனுப்புறாங்கன்னு எங்ககிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார். சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஆளை ரெடி பண்ணியிருப்போம். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில இருக்கு சார், எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நாங்க வாங்கி உள்ள வச்சுட்டு போயிருப்போம் சார் அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது இல்லையா? இந்த இஷ்யூ யாரும் சொல்லலை, பட் அந்த இஷ்யூக்கும் ஒரு சொல்யூஷன் பண்ணிட்டோம். இப்போ அஸ்யூமிங் டுடே 448 ஸ்டாக்கை பேக் பண்ணிட்டு இந்த டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு சென்ட் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க.
அப்படின்னா இம்மீடியட்டாவே இட் வில் ஸ்டார்ட் ரெஃப்ளெக்டிங் ஆன் தி ரெக்வஸ்ட் பேஜ். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ பிரான்ச் லெவல்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக் ரிசீவ் ஃபார்மான ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்களோ எல்லா ப்ராடக்டோட லிஸ்ட்டும் காமிக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் போட்டது 23 சாரி, இன்வாய்ஸ் நம்பர் 7. இல்ல சார், ஹையஸ்டா சார்? சாரி, நான் ஃபார்மசில இருக்கேன், நான் ஃபார்மசில இருக்கேன். சாரி, இது ஃபார்மசில நான் ஐவிஎஃப் ஞாபகத்திலே இருக்கேன். ஓகே, வியூ சென்ட் ஸ்டாக்ஸ். நம்ம அந்த இடத்துல ஒரு மறுபடியும் தொடர்பு பண்றேன், ஒரே நிமிஷம். இந்த மாடியூல் தான் நம்ம பிரான்ச் லெவல்ல யூஸ் பண்ற மாடியூல். ஒரே நிமிஷம். நான் சொல்றேன் சார். ஓகேவா? இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை டிசி சென்டர்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்னென்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத நீங்க இதை கிளிக் பண்ணி இங்கேயே பார்த்துக்கலாம். லிலி மேம், சுரேஷ், சிவா, கௌதம் சார், ஓகேவா? இது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா நான் சொல்றதெல்லாம்? ஸோ உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைச்சிருச்சு இவ்வளவு ப்ராடக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு கையில ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த பேஜ்லயே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் பேட்ச் நம்பரும் காமிக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதுவும் வந்துடும். ஓகேவா? இந்த இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் 1 by 1 வெரிஃபை பண்ணுவீங்க. 2 ப்ராடக்ட் அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு, இந்த 2 நீங்க ரிசீவ் பண்ணிடலாம். ரிசீவ் பண்ணோடனே உங்களோட ஸ்டாக்ல ஆட் ஆயிடும். ஓகேவா? 3வது ப்ராடக்ட்ல டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா ஈவன் நீங்க இதை ரிஜெக்டும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கரெக்டான ப்ராடக்ட்டை டிசி சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து கரெக்டான ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இதை அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னோட எக்ஸாம்பிள் படி இந்த 3 ப்ராடக்ட்டும் கரெக்டா எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இதை ரிசீவ் ஸ்டாக் கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்ஸ் அப்படியே பெரம்பூரோட ஃபார்மசில ஆட் ஆயிடும். ஓகேவா? இது நம்மளோட டிசில இருந்து நம்மளோட பிரான்ச்சுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால இதுக்கு டாக்ஸ் இன்வாய்சஸ் வராது. பிளஸ் இந்த இன்வாய்சஸை சப்மிட் பண்ண வேண்டாம். இன்வாய்ஸை சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா சோகோ ஃபார்மும் சப்மிட் பண்ண வேண்டாம். இது ஸ்டாக் டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால ஜிஆர்ஓன்னு போட வேண்டாம். எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க. சந்தோஷத்துல ஒண்ணும் தெரியல சார். இல்லையே, சந்தோஷமா இருக்கிற மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி சார். எல்லாருமே பிஓ வேணும்ல கேட்டுட்டு இருந்தாங்க, ஜிஆர் வேணும்ல கேட்டுட்டு இருந்தாங்க. மேடம் லிலி மேம் கிளாப் பண்றாங்க சார். புரியல? லிலி மேம் கிளாப் பண்றாங்க சார். ஓ, லிலி மேம் கிளாப் பண்றாங்களா? थैंक यू மேம், थैंक यू சார். ஒரு டவுட் சார். கௌதம் சார். நமக்கு என்ன இப்ப தரணும் சார் ஒரு டவுட் சார். எஸ்மா. ஏங்க சாரோட ஒபினியன் மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்டு வந்துடுறேன் சார். இப்போ இது எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. நடந்தா நல்லா இருக்கும். நடந்தா நல்லா இருக்குமா? சார் ஓகே, நடக்க வச்சிடலாம். ஓகே, நான் சொன்னது மறக்க மாட்டேன். மறுபடியும் உங்களுக்கு போல் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஜிஆர்என் சிஸ்டம் வேணுமா, டிசி சிஸ்டம் வேணுமா? டிசி 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 சார் ஓட் சொல்லக்கூடாது. ஏதோ வேலை விடுறாரு. சொல்றேன், எல்லா டிசி கிளிக் பண்ண சொல்றாரு. இல்லையே, 35 பேர். ஓகே, இன்னும் 34 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேணாம்னா விட்டுறலாம் சார், நான் சந்தோஷமா இருப்பேன். சரி, இப்போ நோட்டான்னு ஒண்ணு இதை நோட்டால வைக்க முடியாது. ஸோ 3 பேர் தான் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னா பாக்கி உள்ளவங்க வேணும்னு கூட நினைக்கலாம் இல்லையா? எல்லாம் விரும்புறாங்க சார் ஜோகோ போமா. வெறுக்கிறாங்களா விரும்புறாங்களா? விரும்புறாங்கன்னு சொல்றாரு சார். விரும்புறாங்களா? அப்ப அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், இந்த சிஸ்டம் வச்சிடலாம். ஐவிஎஃப் மட்டும் டிசியே கொடுத்துருங்க சார். ஏன் சார் இப்போ ஒரு 35 இஷ்யூ லிஸ்ட் அவுட் பண்ணோம்ல,
அதுல ஏதாச்சும் ஒண்ணு விட்டு இருக்கா? இல்ல சார், எல்லாமே இதுல சார்ட் அவுட் ஆயிடும் சார். இதுல என்னன்னா பெரிய டைம் சேவிங்கா இருக்கும் சார் எங்களுக்கு. என்னோட அடுத்த கொஸ்டின் அதான் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு half an hour ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களா GRN? அதிகமாவே போகுது சார். அதுக்கு மேலே போகுது. அது எல்லாமே சேவ் பண்ண போறோம். ஓகே, இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சரி, ஈவன் 38 பேர்ல 7 பேர் தான் ஓட் போட்டிருக்காங்க. எனவே எல்லாரோட பிக் ஆஃப் இவங்க 7 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். எஸ் சார். எஸ் சார். சுரேஷ், யாரோ ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. சுரேஷோட கொஸ்டின் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க வரேன். சொல்லுங்க சுரேஷ். சார் டவுட்லாம் எதுவும் இல்லை சார். சார் எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு சார். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வந்து அவைலபிள் குவான்டிட்டி காமிக்குதுல்ல சார், அதே மாதிரி இப்போ டோலோக்கு எத்தனை குவான்டிட்டி நம்ம இப்போ எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கோ மொத்தமா இப்போ அவைலபிள் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு 50 இருக்கு அப்படின்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணது 60 இருந்துச்சுன்னா அதையும் காமிக்கலாமா சார்? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காமிக்கும் அந்த இடத்துல அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதும் காமிக்கும், அவைலபிள் ஸ்டாக்கும் காமிக்கும். ஆக்சுவலி அந்த லட்சுமி அதை மட்டும் நோட் இல்ல சார், பண்ணிருக்கீங்க. இல்ல சார் நான் அப்படி கேட்கல சார். எப்படின்னா அந்த பிரான்ச் டோட்டலா அந்த டோலோக்கு எல்லா பிரான்ச்சும் சேர்த்து எத்தனை குவான்டிட்டி வந்திருக்குன்னு கேட்டாங்க சார். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல அதுக்கான இது வந்து இருக்கான்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம பெரம்பூர் பிரான்ச்சோட ரெக்வஸ்ட் குவான்டிட்டி மட்டும் காமிக்கிறோம். ஓகேவா? இப்ப சப்போஸ் ஒரு 10 பிரான்ச்ல 10 யூனிட் கேட்கறாங்க, மொத்தம் 100 யூனிட் கேட்கறாங்க. உங்ககிட்ட 50 தான் இருக்குன்னு வச்சுக்கீங்களா? சோ இப்ப இங்க 10 தான் காமிக்குது, ரெக்வஸ்டட் குவான்டிட்டில 10 தான் காமிக்குது. ஆனா ஓவரால் ரெக்வஸ்டட் 100. நீங்க முதல் 5 பிரான்ச்சுக்கு 10 போட்டுருவாங்க, பாக்கி 5 பிரான்ச்சுக்கு கொடுக்கவே முடியாது. சோ ஓகே, இட்ஸ் a valid point. இதை நம்ம எப்படி கால்குலேஷன் கொண்டு வந்து உள்ள வைக்கலாம்னு பார்க்கலாம். டீம் மறுபடியும் சொல்றேன், இந்த ஓகே. இன்னொருத்தவங்க யாரோ டவுட் கேட்க வந்தாங்க, அதையும் கிளாரிஃபை பண்ண நெக்ஸ்ட் பாயிண்ட் போறேன். யாரோ ஒருத்தவங்க. ஆமா சார், ஸ்வாதி சார். சார் நம்ம இன்ஹான்ஸ் ஸ்டாக் ஒன்று காமிச்சிங்கல்ல சார், அவைலபிள் ஸ்டாக் ஃப்ரம் விச் த ரீஜனல் ஹெட் அப்ரூவ்ஸ், அந்த ஸ்டாக் வந்து நம்மளோட வர்ச்சுவல் ஸ்டாக்கா சார்? ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு பார்மசி நான் நார்மலா IVF எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு பார்மசி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா, வெரி குட் கொஸ்டின். உங்க பேர் ஸ்வாதியா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இட்ஸ் a good question ஸ்வாதி. see actually ஏன் இப்போ பார்மசி எடுத்து நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன் அப்படின்னா, பார்மசில தான் சேல் நடக்குது. அவங்களுக்கு தான் நான் லாஸ்ட் 20 டேஸ்ல நடந்த சேலை காமிக்க முடியும். IVFலயோ லேப்லயோ கன்சம்ஷன் நடக்கிறது இல்லை சாஃப்ட்வேர் வைஸ்ல. அதனால லாஸ்ட் 20 டேஸ்ல எவ்வளவு யூனிட் கன்சம்ஷன் ஆனிச்சு அப்படிங்கிறது என்னால காமிக்க முடியாது. சிஸ்டமுக்கு தெரியாது இல்லையா, காமிக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதுக்கும் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா அதையும் காமிக்க வைக்க முடியும். அதை பேஸ் பண்ணிட்டு ஸ்டாக் ரெக்வஸ்ட் கொண்டு வரலாம். ஓகே, வேற யாருக்கு என்ன டவுட் இருக்கு? ஸோ GRN கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஒரு வாட்டி அந்த பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணலாமா, இல்ல எல்லா பாயிண்ட்ஸுக்கும் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோமா? சார் இதே கொண்டு வந்துருங்க சார். மெயில் GRN மெயில பார்த்தாவே பதறுது சார். அதுவே ஒரு வார்த்தைக்கு 10 எனக்குமே அந்த மெயில எடுத்தோடனே அப்ரூவ் பண்ண முடியல. தப்பு நடந்துச்சுன்னா அதனால கௌதம் சார் சாரி, நான் நிறைய மெயில்ஸ் ரொம்ப டிலேவா தான் ரெஸ்பாண்டே பண்ணேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து ஏன் இது தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு அதை கேன்சல் பண்ணலாமா, ஸ்டாக் எங்கேயாச்சும் இம்பாக்ட் ஆயிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அதை அப்ரூவ் பண்றதுல எனக்கு கொஞ்சம் டிலே இருந்துட்டே இருந்துச்சு. சார் இன்னொரு டவுட் சார், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து இன்டர்ஸ்டேட்டுக்கு கரெக்டா வந்துருமா சார்? ஆமா, சரி, இது வந்துட்டு நம்ம ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு போற மாதிரி தான் கான்செப்ட். அப்படிங்கும்போது அந்த பிரிண்ட் அவுட் வர்ற இடத்துல உங்களுக்கு வித்தின் த ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா டெலிவரி சலான்னு வரும், அதர் ஸ்டேட்டா இருந்தா டாக்ஸ் இன்வாய்ஸ்னு வரும். எனிவே போத் ஆர் அவர் ஓன் டாக்குமெண்ட்ங்கிறதுனால அதை மறுபடியும் பில்லிங்ல சப்மிட் பண்ண வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா இப்போ நம்ம இங்க இருந்து வாங்குறோம்னா நம்மளுக்கு இங்க இருக்க சப்ளையர் சம்டைம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல சார், பட் when it's a distribution center it has இல்ல அந்த பாயிண்ட் நான் நெக்ஸ்ட் வரேன். ஓகேவா? இப்போ நான் அஸ்யூம் பண்ணி ஒர்க் பண்றது என்ன அப்படின்னா, எல்லாமே சென்ட்ரலா ஒரு இடத்துல வாங்கிட போறோம் நாங்களே. ஓகேவா? சிவான் டீம் வாங்கிட போறாங்க, அந்த டீம் தான் டிசி டீம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ப்ரொக்யூர் பண்ணி அதை உங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க சப்போஸ் வந்து LN2 அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் டைரக்டா லோக்கல்ல வாங்குறீங்க அப்படின்னா we have to follow our existing system. பட் எனிவே உங்களோட
எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வச்சுக்கலாமா, 80% ஆஃப் த ஜாபை குறைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே சார், ஓகே சார். ஓகே, எனிவே இதுவும் குட் கொஸ்டின் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. பட் எனிவே நெக்ஸ்ட் போலாமா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? சார் இவங்க அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம பில் பண்ணும்போது அதை அவங்க ஜிஆர்என் பண்ணி தானே ஜிஆர்என் இல்ல, அதர் ஸ்டேட்டுமே வந்துட்டு அவங்க ரெசிப்ட் தான் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா, நம்ம இருந்து போகும்போது அதர் நம்ம இன்வாய்ஸ் தானே சார், டாக்ஸ் இன்வாய்ஸ் தானே சார் சென்ட் ஆகணும் அதர் ஸ்டேட். ஜிஆர்என் எதுக்கு பண்றோம்? அந்த பிரான்ச்ல அந்த ஸ்டாக் ஆட் பண்றதுக்கு தான் பண்றோம். கரெக்டா? அந்த ப்ராசஸ நாங்க வந்து ஸ்டாக் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்டாக் அக்செப்ட் பேஜ். அந்த பேஜ் மூலமாவே உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அவங்களோட எங்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கை குறைக்க முடியுமோ எல்லாத்தையும் குறைக்கிறோம். ரைட். ஆனா இப்ப டிசிக்கு என்பது நம்ம செஷன்ல ஃப்ரண்ட்ல எப்படி பண்ணிருந்தோமோ அதே. நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க சிவா. there are 2 DC. உங்க டீமுக்கு ஒரு பேர் இருக்கு, அது பேரு டிசி. அது ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். நீங்க சொல்ற இன்னொரு டிசி வந்து டெலிவரி சேனல் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், ஆக்சுவலா நான் என்னன்னா 2 இன்வாய்ஸ் பண்ணோம். ஒன்னு வந்து டிசி வந்து என்பது நம்ம தமிழ்நாடுக்குள்ள கொடுக்கறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் சைஸ் பண்றோம். அது நம்ம கொல்கத்தாக்கு ஹைதராபாத்துக்கு நம்ம ரன் பண்ணும்போது அது டாக்ஸ் இன்வாய்ஸா வரும் அதுல. சோ அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்மளுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் தானே வரும். அதுதான் அது ஆக்சுவலி தனியா போய் கொடுக்கலாம்னு தான் நினைச்சோம். மறுபடியும் ஒரு டீமை ஜிஆர்என் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஜிஆர்என் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல புதுசா 4 இஷ்யூ வரும். மறுபடியும் ஒரு விசி பண்ணிட்டு 36, 37, 38 பேசிட்டு இருப்போம். அதனால அதுவுமே சாஃப்ட்வேர்ல பேக் எண்ட்ல ப்ராசஸ் நடக்கிற மாதிரி பண்ணிடும். ரைட், ஓகே சார். ஆனா எனக்கு வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் வரும். டிசி உங்களுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் வரும். நான் அதனால தான் அந்த பில் ஜெனரேட் ஆகும்போது சொன்னேன் எஸ்ஐ சாரி ஸ்டாக் எஸ் கரெக்ட்டா லட்சுமி சொல்றேன். நம்பர் அது ஐடி சார் எஸ்டினா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் சார். ஐஎஸ் சொன்னேன். எஸ்டி னு ஒரு நம்பர் வரும், ஐஎஸ் னு ஒரு நம்பர் வரும். ஐஎஸ் நம்பர்னா நம்ம இன்வாய்ஸ் சப்மிஷன் நம்பர் இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக ஐஎஸ் னு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. சோ இத பத்தி நம்ம பிரான்ச்ல உள்ளவங்க worry பண்ணவே வேண்டாம் சிவா. ஓகே. அவங்க அதை ஓபன் பண்ணி கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. ஓகே. 2 நம்பர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சார். நான் நோ கொடுக்கிறதுக்காக நினைச்சிட்டே எஸ் கொடுத்துட்டேன் சார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பேஜை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க சார். இன்னொரு கிளாரிஃபிகேஷன் டவுட் இல்ல. சோ இது இந்த புரோட்டோகால் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஃபார் ஜிஆர்என் பண்ற ப்ராடக்ட்ஸ் கரெக்ட்டா? இப்போ லெட்ஸ் சே LN2 அதெல்லாம் நம்ம ஜிஆர்என் பண்ணாத ப்ராடக்ட்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. LN2க்குமே we have to do the GRN. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் புடிச்சிட்டாங்க. இட்ஸ் a valid question. எனக்கு புரியுது. இது வந்துட்டு நான் இது நீங்க ஜிஆர்என் பண்ற ப்ராடக்ட் பண்ணாத ப்ராடக்ட்னு அசைன் பண்ணாதீங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் டிசி டீம் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு இந்த சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகும். எதெல்லாம் நீங்க டைரக்டா வாங்குறீங்களோ அதுக்கு இந்த சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு நீங்க பழைய சிஸ்டம் எப்படி ப்ராடக்ட் ரெக்வஸ்ட், ப்ராடக்ட் அப்ரூவல், ரிலீஸ் பிஓ, ஜிஆர்என், ஜோகோ ஃபார்ம் சப்மிஷன், இன்வாய்ஸ் சப்மிஷன் அதே ஃப்ளோ தான் ஃபாலோ பண்ண போறீங்க. பட் இன்னொரு பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல சார். ஒரு டிஸ்பாம் அண்ட் சீல்டர் அண்ட் LN2 அவ்வளவுதான். மெயினா இது எல்லாமே நாங்க இதுல தான் வாங்குறோம். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 பில்லுங்கிறது 2 பில்லாவோ 3 பில்லாவோ குறைஞ்சிரும் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். அதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட மேஜர் ஒர்க்கை குறைக்கலாம். ஏன்னா இப்ப அந்த ரெண்டு இன்வாய்ஸ்க்காக நான் யோசிச்சு இந்த 28 பில்ல நம்ம பண்ண சொன்னேன்னா இன்னொரு 10 நாள்ல இன்னும் 10 புது பிரச்சனை வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? பட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது அந்த பாயிண்ட் அவங்க ஆல்ரெடி டச் பண்ணிட்டாங்க. பட் எனிவே ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். ஒரே நிமிஷம். ஏதாச்சும் பழைய பில்ல கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பழைய சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்ப இருந்து உங்களுக்கு இந்த சென்ட்ரல் டீம்ல இருந்து ஸ்டாக் வருதோ அதுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அதாவது புது டிசி சிஸ்டம் அப்ளிகபிள். நீங்க ஏற்கனவே ஸ்டாக் வந்துச்சு சார், நான் ஜிஆர்என் போடாம வச்சிருக்கேன், அதை இதுல அக்செப்ட் பண்ண முடியலன்னு கேட்காதீங்க. அது பண்ணவே முடியாது. ஓகேவா? நம்பர் 2 டைரக்ட் சப்ளைஸ். இதுதான் அவங்க பார்த்து கேட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏதாச்சும் ப்ராடக்ட் டிசிக்கு வராம டைரக்டா பிரான்ச்சஸுக்கு வருது அப்படின்னா அதுவுமே இந்த சிஸ்டம்ல இன்க்ளூட் வராது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். இது எல்லாத்துக்குமே பழைய சிஸ்டம் we have to follow. ஓகேவா? ஓகே. இப்போ சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படியே எல்லாமே சிஸ்டமே பார்த்துக்குமா அப்படின்னா சிஸ்டம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்கோம்.
பட் ஸ்டில் நம்ம சில ஏரியாவை ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். எப்பவுமே சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது 50% அப்படின்னா 25% மேன், அதாவது அவங்க எவ்வளோ என்ன சொல்றது அலாட்டா அந்த ஒர்க் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். அனதர் 25% அப்டேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப நாங்க யோசிச்சது இது வந்து நான் ஒன்னு ரெண்டு பேர் தான் இந்த மீட்டிங்ல உள்ளவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், மற்றது எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம். ஓகேவா? நாங்க வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு ஏசி போட்டு பண்ணிட்டோம். ப்ராக்டிக்கலா பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் வரலாம். அதை அப்பப்போ எங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நாங்க சரி பண்ண முடியும். அதை நீங்க உங்க லெவல்லையே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அப்படின்னா லட்சுமி கிட்டயோ மாலதி கிட்டயோ பர்சனலா கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் எங்களால கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் லட்சுமியோ மாலதியோ பர்சனலா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் இஷ்யூனா ப்ளீஸ் புட் இட் ஆன் மெயில். எனக்கு சிசி வைங்க, உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஓடிக்கு சிசி வைங்க, அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை போடுங்க. ஓகேவா? எதெல்லாம் வித்தின் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட எம்டி மேமோ விடி சாரோ எல்லாத்துக்கும் லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. புரோட்டோகாலை வயலேட் பண்ணாம என்ன விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணி தரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ பஸ்ல 2 பக்கமும் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் இறங்கும் வழின்னு போட்டிருப்பாங்க, பின்னாடி தான் ஏறுற வழின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? சப்போஸ் அவங்க ஏறுறவங்க அந்த சப்போஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चनலாம் கேக்குறீங்க சார். ஒரே படியில அடிச்சுக்க கூடாது. ஓகே ஓகே. ஏன் பின்னாடி ஏறுற வழி வச்சிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் அந்த பேசஞ்சர் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் பின்னாடி டயர்ல மாட்ட மாட்டாரு. அவர் ஸ்கிப் ஆகி கீழே விழுந்தாலும் பின்னாடி டயர் ஏறாது. ஃப்ரண்ட்ல ஏறினாருன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி டயர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் முன்னாடி இறங்க சொல்றாங்க அப்படின்னா டிரைவர் திரும்பி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு வண்டி எடுப்பாரு. ஆனா நம்ம 2 பக்கமும் ஏறுவோம், 2 பக்கமும் இறங்குவோம். இந்த அளவுக்கு லிபர்ட்டி கொடுக்கலாம். ஆனா இல்ல சார் நான் ஜன்னல் வழியா தான் ஏறுவேன், அதுக்கு ப்ரொவிஷன் வச்சு கொடுங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அதனாலதான் ரெட்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்க. சார் நான் 10 கேட்டா அவங்க 5 தான் சார் கொடுக்குறாங்க, அதுக்காக நான் 20 கேட்டேன் சார், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது எங்களோட என்டையர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுமே டிஸ்டர்ப் பண்ணுது. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கும் போது அதே ப்ராடக்ட்டுக்கு மறுபடியும் ரெக்வஸ்ட் போடாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னா நீங்க எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு உங்க ஜோனல் மேனேஜர் அப்ரூவ் பண்ணாங்க, எவ்வளவு உங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணாங்க, எவ்வளவு அனுப்புனாங்க, இது எவ்வளவு வர வேண்டியது இருக்குன்னு மெயின்டைன் பண்றோம். அதை நீங்க உங்களோட ஸ்டாக் ரெக்வஸ்ட் பேஜ்லயே பார்க்க முடியும். நீங்க ஒரே ப்ராடக்ட்டை 4 வாட்டி தனித்தனியா ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எகெயின் இட் வில் கிரியேட் கன்ஃபியூஷன். ஒரு 3 மாசம் கழிச்சு சார் ஒரு 360 ரோ நிக்குது சார், 360 ப்ராடக்ட் இன்னும் வரல சார் அப்படிங்கிற மாதிரி நிற்கும். அதனால ஒரே ரெக்வஸ்ட் கொடுங்க, வேணுங்கிற ப்ராடக்ட்டை மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்க. கிளியர்? அதே மாதிரி நீங்க நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது 2 ரெக்வஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணேன், ஒன்னு 22 அண்ட் another one is 23. நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ரெக்வஸ்ட்ல கொடுங்க. அப்பதான் இவங்களுக்கும் அதை ஒரே டிரான்ஸ்ஃபர்ல அனுப்ப முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 30 ப்ராடக்ட் வேணும், அதை நீங்க ஒன்னா கொடுக்காம 30ஆ கொடுத்துட்டீங்கன்னா டிசி சென்டர் அதை 30 டிரான்ஸ்ஃபரா பண்ணணும், அதுக்கு 30 இவே பில் போடணும், அதுக்கு 30 பாக்ஸ் போடணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 1-2 ப்ராடக்ட் விட்டு போகலாம். ஸோ 1 or 2 தான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்புறம் ஜோனல் ஹெட்ஸோ டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஎஸோ அதை அப்ரூவ் பண்ணும்போது அவங்களோட அவைலபிள் ஸ்டாக் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. அவங்களோட லாஸ்ட் 20 daysல எவ்வளவு யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு, கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த யூனிட்ஸ் அப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா பார்க்காம அக்செப்ட் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், குவான்டிட்டி, நீங்க ஏ ப்ராடக்ட் கேட்டு அவங்க பி ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதையும் தெரியாம பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல ஏ தான் வந்திருக்கும், ஆனா கையில பிசிக்கல்ல பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அதுக்கப்புறம் முக்கியமா ரொம்ப 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 முக்கியமானது பீரியாடிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன்.
So from finance point of view, we expect at least stock taking should be happen once in a month. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதை நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஏதாச்சும் சொல்லணுமா? இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மேபி ஒரு 10-15 days ஆகலாம். ஸோ கொஞ்சம் லைசன்சிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. லைசன்சிங் ஒர்க் முடிஞ்ச உடனே லைவ் பண்ணிடுவோம் எனி டைம். ஸோ ஒன்ஸ் இது லைவ் ஆன உடனே உங்களுக்கு எல்லாருமே ஃபார்முலா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ இருந்து இந்த ரெக்வஸ்ட் ஃப்ளோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ இருந்து உங்களுக்கு ஜிஆர்என் என்ட்ரியோ, ஜோகோ ஃபார்ம் சப்மிஷனோ, இன்வாய்ஸ் சப்மிஷனோ இருக்காது. கிளியர்? வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? இந்த ப்ராடக்ட் ரெக்வெஸ்ட்ல வெண்டரே வரலையே. See ma'am, good question ma'am. I appreciate ma'am. So நான் ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன், நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த ஸ்டாக் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் டிசி அப்படிங்கிற மாடியூல எந்தெந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சென்ட்ரல் டீம்ல இருந்து வருதோ அதுக்கு மட்டும் தான் இந்த மாடியூல் யூஸ் பண்ண போறீங்க. மற்றபடி உள்ள பழைய ஃப்ளோ இருக்குல்ல, ப்ராடக்ட் ரெக்வெஸ்ட், ப்ராடக்ட் அப்ரூவல், கன்வெர்ட் பிஓ, இஷ்யூ பிஓ, ஜிஆர்என், இந்த ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்க ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் ராஜ்ஸ்டேல இருந்து L&O வாங்குறீங்களா, அதுக்கு நீங்க அந்த மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் கத்தீட்டர் இதெல்லாமே வந்து சென்ட்ரல் டீம்ல இருந்து அனுப்புறாங்களா, அதுக்கு நீங்க ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் தட் மீன்ஸ் ஸ்டாக் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் டிசி மாடியூல் யூஸ் பண்ணலாம். பழைய ஸ்டாக் பழைய பர்ச்சேஸ் சிஸ்டமும் அப்படியே இருக்கு, உங்களுக்கு புது டிசி சிஸ்டமும் சிஸ்டம்ல இருக்கு. ஓகே மேம், உங்களோட கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டேன்னா தேங்க்யூ. வேற ஃபைன். ஐ திங்க் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் போன வீக்ல சொன்னதுதான், உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளை குயிக்கா இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வர வைக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சு எங்கெல்லாம் உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நாங்கள் சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச் ஃபார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் 10 பேர் தேங்க்யூ சார் இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் லக்ஷ்மி. தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி. ஸோ நான் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் போட்ட ப்ரெஷருக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு 10 days இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, 10-15 days ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. லக்ஷ்மி அண்ட் மாலதி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவர் எத்தனை நாள் நைட்ல, மாலதி எத்தனை நாள் நைட்ல உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பட் இது வேணும் பெட்டர் சிச்சுவேஷன் கிடைக்காது லக்ஷ்மி அண்ட் மாலதி. ஸோ மெனி தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே கௌதம் சார் கிளாஸ்ல பார்க்க வருவார் சார். ஓகே, ஸோ ஒரு சொல்யூஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணோம் சார் எஃபிஷியன்ட்டா. அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த எரர் வந்தாலும் எனக்கு ஏப்ரலுக்கு முன்னாடி லட்சுமி எனக்கு கான்ஃபிடென்ட் 50% தான். இப்போ எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு நம்ம டீம் பண்ணுவாங்கன்னு. எனக்கும் வந்துச்சு சார். நீங்க அந்த சேஞ்சஸ் கேட்டீங்களே அப்பயே தெரிஞ்சிச்சு சார். ஓகே ஷூர். நாங்க ரூல்ஸ் போடுறது, எங்கேயாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது எல்லாமே எரர்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான். இந்த சிஸ்டம்லயும் தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது உங்களுக்கு டாக்குமெண்டாவே கொடுத்து சொல்றேன். லைக் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டிசி சென்டர்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க, 15 நாளுக்கு வரை நீங்க அக்செப்டே பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால ஃபர்தர் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்க இங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சில அட்வான்ஸ்டு இதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு எடுத்துக்காதீங்க. ஒரு பாட்டில் ஒரு செக் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கீங்க, ஒரு இன்டிமேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம் சார். நீங்க 15 நாளுக்கு மேல டிலே ஆனிச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் பண்ண போகும்போதே உங்களுக்கு சொல்லும் 15 நாளுக்கு முன்னாடி அனுப்புற ப்ராடக்ட் நீங்க இன்னும் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லும். நீங்க அதை போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்துருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க, வரலன்னா டிசி சென்டருக்கு கால் பண்ணுங்க. இல்ல ஒர்ஸ்ட் சினாரியோல யூ கேன் ரிஜெக்ட் தட் ரெக்வெஸ்ட். சிவா ப்ளீஸ், அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க சப்போஸ் ஸ்டாக் அனுப்பிச்சு எங்கேயாச்சும் டிரான்சிட்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எகெயின் அந்த ஸ்டாக் உங்களோட ஸ்டோர்ல ஆட் ஆயிடும். நீங்க இதை மிஸ் பண்ணிட்டு சார் என்கிட்ட உள்ள ஸ்டாக் திடீர்னு அதிகமா காமிக்குது சார் அப்படின்னீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.
அதனால க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. 15 days மோர் தென் சஃபிஷியன்ட். கரெக்டா? ஓகே. 15 days மேல லேட் ஆகுமா எங்கேயாச்சும் ஸ்டாக் போறதுக்கு? இல்ல இதுவே அதிகம் தான் சார். ஓகே. பட் ஹையஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நானும் உங்க எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ Thank you, sir. ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த சிஸ்டம் எப்போ லைவுக்கு வருதுன்னு சொல்றேன். அது வரைக்கும் பழைய சிஸ்டமை தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. இந்த சிஸ்டம் பழைய இப்போ நான் இந்த புது சிஸ்டம் லைவுக்கு வருதுன்னு உங்களுக்கு அபிஷியல் மெயில் வர்ற வரைக்கும் பழைய சிஸ்டம் தான் லைவ்ல இருக்கு. தயவு செஞ்சு பழைய சிஸ்டம் முடிஞ்சிருச்சான்னு யாரும் கேட்காதீங்க. பில்ல கொடுக்காம விட்டுடாதீங்க. ஸோ ஜனனி அகெயின் ப்ரிப்பேரிங் அ மெயில் requesting 250 invoices are missing. இதெல்லாம் ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? புது டிசி செட்டப் வந்துட்டு ஒரு வெல்கம் மெயில் வரும். அது வரைக்கும் பழைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 2 சினாரியோ சொல்லியிருந்தேன். பழைய பில்ஸ் அதுக்கு ஃபாலோ பண்ணணும், நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணணும். அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுல இருக்குமா?